கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணுன்ட்டு. ஆனால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்டஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபிள் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபிள் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அது நேச்சுரலாகவே மறைஞ்சிடுச்சு. எனக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படல. கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2 நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்டே எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2 எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன், ஐயுஐ ஐவிஎஃப் என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன், எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன், அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 132 13 14 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், இங்கே வாசம் பண்ணுவேன். இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளால வந்துட்டாருன்னா அங்க சுகம் மட்டும் இல்லை நடக்கும், அடுத்து அங்குள்ள ஆகாரத்தை ஆசீர்வதிப்பாராம். சங்கீதம் 132:15 சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா?
அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். நல்ல கவனிங்க, ஆகாரம் என்பது நம்முடைய வருமானத்திற்கு அடையாளம். வருமானம் இருந்தால் தான் ஆகாரத்துக்கு வழி பிறக்கும். ஆகாரத்துக்கு வழி பிறந்தால் தான் அப்பத்தை சுட்டு சாப்பிட முடியும். அப்போ அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அடுத்த ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உன் வேலையே இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலையே இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு புதிய வேலைக்கு வழி திறக்கும். ஆண்டவருடைய கோட்டால உனக்கு ஆண்டவர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு. உனக்காக ஒரு வேலையை ஆண்டவர் பிளான் பண்ணி உன் பேரை போட்டு, இது என் பிள்ளை ரெபேக்காவுக்காக, இது என் பிள்ளை ஜெஸ்லிக்காகன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி ரெடியாக வச்சுட்டு, நல்ல கவனிங்க, அதில் யார் போய் குறுக்கு வழியில் உட்காரனால உட்கார முடியாது. ஆண்டவர் உனக்குன்னு எழுதிட்டா எழுதுனதான். அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் உனக்கு வருமானத்திற்கு ஒரு வழி திறப்பேன். உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன், ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன், உன் படிப்பை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வெளிதேசத்து பிரயாணத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை வெளிதேசத்துக்கு போகிறதுக்கு பணம் கொடுத்து ஏமாந்து பணமும் இல்லை வேலையும் இல்லை, இல்லைன்னா அரசாங்க வேலைக்கு பணம் கொடுத்து பணமும் இல்லை வேலையும் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று ஆசீர்வதிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்போ கொடுத்த பணம் அவ்வளவுதானே பிரதர்னு கேட்டால், ஆண்டவரிடத்தில் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உன் உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய மனுஷன் அதை தேடி கண்டுபிடிச்சு உன்னை தேடி கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் போதுமானவரா. ஸோ இனி பணம் கொடுத்து நீங்கள் எங்கேயும் வேலை வாங்காதீங்க, அதுக்கு அவசியமே இல்லை. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து. அப்படின்னா உனக்கு வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, வேலைக்கு, உன்னுடைய வருமானத்துக்கு நான் ஒரு வழி திறந்தாச்சுன்னு சொல்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? வழி திறந்துட்டு அதன் பிறகுதான் சொல்கிறேன், அந்த ஏழைகளை நான் அப்பத்தினால திருப்தி ஆக்குவேன். நெஞ்சில் கை, இந்த ஏழையை அப்பத்தினால திருப்தி ஆக்குவேன். அப்போ அப்பத்தினால திருப்தி ஆக்குறேன் அப்படின்னாச்சுன்னா, திருப்தி வந்தாலே கடன் தீந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். திருப்தி இல்லைன்னா தான் கடன் அடைக்க முடியாது. ஏதோ அண்ணனைக்கு வரதை வச்சு சாப்பிட்றோம் பிரதர், அண்ணனைக்கு வரதை வச்சு ஏதோ காலத்தை ஓட்டுறோம் பிரதர்னா உனக்கு கடன் அடைக்க முடியாது. இனி கடன் வாங்கி கடன் அடைச்ச நாட்களுக்கு முடிவை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தில் கடன் அடைப்பீங்க. ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதமான செல்வத்தினால கடன் அடைக்கணும். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பேதுரு ஒரு நாள் அந்த கலிலேயா கடலில் போயிட்டு ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி ஒரு மீன் கூட கிடைக்காம வேதனையோடு வந்து உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இயேசு அவனை சந்திக்க அந்த கடற்கரைக்கு வந்தார். ஒருவேளை நீங்களும் நேற்றெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு பிஸ்னஸ் கூட நடக்கலை, ஒரு வேலை கூட கிடைக்கல அப்படின்னு கண்ணீரோட அவன் அன்றைக்கு கலிலேய கடல் ஓரத்தில் வந்து எம்டி போட்டை வச்சுட்டு வலைகளை அலசிட்டே இருந்தானா. அவனை சந்திக்க இயேசு வந்தார். இன்றைக்கு அதே போல வருமானம் இல்லாமல் வேலை செய்தும் கையிலேருந்து சம்பளம் கொடுத்து, இல்லைன்னாச்சுன்னா கையிலேருந்து பணம் போட்டு பஸ்ஸுக்கு போய் இன்டர்வியூ போய் ஃபெயிலான நிலைமையில் வந்திருக்கிற உன்னை சந்திக்க நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து விட்டால் உங்களை பார்த்து விசாரித்து உங்கள் வாழ்க்கைன்ற படகுல அவர் ஏறி அமருகிறார். அன்றைக்கு பேதுருடைய தோல்வியை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த படகை தனக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டார். தன் ஊழியத்திற்காக ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு மேடையாக அந்த படகை பயன்படுத்தி கொண்டு அப்புறம் சொன்னார், இப்போ ஆழத்தில் போய் வலையை வீசினார். அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவர் டைரக்ஷனை காமிச்சு விட்டாரு. நைட்டெல்லாம் அலைஞ்சு ஒரு மீன் கிடைக்காத அந்த கலிலேயா கடலிலே இவன் போன படகு மட்டும் இல்லை, இன்னொரு போட்டையும் சைகை காட்டி வரவழைச்சு 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீனை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஒரு போட்டு அல்ல, 2 போட்டு நிறையத்தக்கதான மீன்கள், 2 போட்டை நிரம்பத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்துட்டு இழுக்க முடியாமல் வலை கிழிஞ்சிருமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீன்களை பிடித்தார்கள். இன்னைக்கு பிறகு ஆண்டவரின் வியாபாரத்தை, உன் வேலையை அப்படியாய் ஆசீர்வதித்து வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன்களை கர்த்தர் கொடுப்பார். போதும் போதுன்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு சம்பளம் கம்மியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சம்பளத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய எல்லா கடன்களை அடைக்கும்படி பரலோக மதகளை திறப்பார். ஆமீன். ஸோ ஆண்டவர் எழுந்தருளி வரும் பொழுது அங்கே இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் உன்னுடைய வீட்டிலே வந்து வாசம் செய்யும் பொழுது
ரெண்டாவது, ஆண்டவர் உன் வீட்டில் வந்து வாசம் செய்யும் பொழுது உன்னுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து கடனில்லாமல் காத்து கொள்ளுவார். மூன்றாவது, ஆண்டவர் உன் வீட்டில் வரும் பொழுது அவர் ஆணையிட்டதில் தவற மாட்டாராம். என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆணையிட்டதில் அவர் தவற மாட்டார். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை செய்வேன் என்று ஆணையிட்டிருக்கிறாரோ, கொடுத்திருக்கிறாரோ, அவைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். சரி, சங்கீதம் 132 11 12 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? உன் கர்ப்பத்தின் கனியை உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அதே போல தாவீதினுடைய காலங்களில் அவன் தாராளமாக 40 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு தனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி அவன் வெளியே போகும்போது, தனக்கு ஓய்வெடுக்க போகும்போது, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, வாக்குறுதியை, ஆணையிட்டதை ஆண்டவர் நிறைவேற்றினதன் பேரில் சரியான நேரத்தில் ஆண்டவர் சாலமோனை கொண்டு வந்து தாவீதினுடைய ஸ்தானத்தில் உட்கார வச்சார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். அப்படின்னா உனக்கு பிறகு வேற யாரோ ஒருத்தர் உன்னுடைய ஆட்சியில் உட்கார மாட்டாங்க, உன்னுடைய பிள்ளையை நான் உட்கார வைப்பேன், அதற்காக ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்காகவே கர்த்தர் சாலமோனை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு பிறகு எனக்கு சந்ததி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா, இன்றைக்கு உன்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். வயசை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு சாட்சி இந்த மாதம் வந்திருக்கு. பிரான்சிசியா சாந்தின்னு ஒருத்தங்க, அடையார், சென்னை. அவங்களுக்கு 24 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. நிறைய பேருக்கு அதனாலேயே வெளியே எங்கேயும் போக பிடிக்காது. ஏன்னா போனோடனே இன்னும் உனக்கு குழந்தை இல்லையா, இல்லைன்னா எடுப்பில் எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. தெரிஞ்சும் கேட்பாங்க, தெரியாமலும் கேட்பாங்க, ஊன் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க, தெரியாமலும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குற நேரத்தில் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த சகோதரி 24 வருஷம் அந்த அவமானத்தை சகிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க ஒரீடாக இருக்கும்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஸ்டீஃபன் ஐயாட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படியாவது நான் வாங்கி தரேன், நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை போய் பாருங்கள், கண்டிப்பாக அவர் மூலமாக ஒரு மங்கள வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தை மனோருவாகன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக வந்து தேவனின் அன்பு ஊழியங்களில் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னென்னா, ஒன்றை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். ஆபிரகாமின் காலங்களில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இப்போ அவங்க நிறை மாதத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு சாட்சியை வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அவர் ஆணையிட்டால் தவற மாட்டார். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தம் பண்ணினதை அவர் தருவார். சங்கீதம் 132 17 படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணி நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் ஆசாரியர்கள். உங்களுக்காக ஏதோ ஒரு விளக்கை கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அது ஒருவேளை பிள்ளை செல்வமாக இருக்கலாம், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு புருஷனாக இருக்கலாம், இல்லைன்னா திருமணம் ஆகாத மகன்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மனைவியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சொந்த வீடாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். யாத்ராகமம் 23:20 சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ உனக்கு முன்பாய் தூதனை அனுப்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நீரூற்றுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த விளக்கை நீங்கள் போய் எடுத்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் தூதனை முன்னால் அனுப்பிட்டார். உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானம், அந்த பதவி,
ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த உயர்வு, ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த அபிஷேகம், ஆயத்தம் பண்ணி இருக்கிற சொந்த வீடு, ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஊழிய ஸ்தலத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் இன்னைக்கு உனக்குன்னு ஒரு வல்லமை கொடுக்கிறார், உனக்குன்னு ஒரு அபிஷேகம் கொடுக்கிறார், உனக்குன்னு ஒரு வரத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் அழித்து போட்டேன் என்று சொல்லு. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலைக்கு நீர் வழி திறப்பீராக. வெளி தேசத்திற்கு வழிகள் திறக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு நல்ல வியாபாரத்தில் உயர்வையும் மேன்மையும் தார். பூட்டப்பட்டு கிடக்கிற வியாபார ஸ்தலங்களை இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் திறந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் வேலையில் காணப்படுகிற எல்லா முட்டுக்கட்டைகளை ஆண்டவர் எடுத்து போட்டு இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது என்ற வார்த்தையின்படி திறந்த வாசலை வைப்பீராக. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களோட வெற்றியை தார். ஆண்டவரே, நடக்கிற எலெக்ஷன்ல கர்த்தர் முன்குறித்தவர்களை எங்களுக்கு ராஜாக்களாக, பிரபுக்களாக, அதிகாரிகளாக நீர் கொண்டு வருவீராக. எங்களுக்கு பிரதிநிதிகளாய் நீர் நியமித்தவர்களை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வருவீராக. அன்பான கரத்துல எலெக்ஷனை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர், என் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது இன்றைக்கு தாரும். அடைக்கப்பட்ட எல்லா விதமான கற்பத்தின் வாசல்களை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை தார். தடைகள் நீங்கி திருமணங்கள் நடப்பதாக, பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைவதாக, சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு கிடைப்பதாக, ரட்சிப்பிற்காக இயங்குகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைப்பதாக, நீர் ஆயத்தம் பண்ணின தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு குடியுரிமை கிடைப்பதாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy நடத்தும் Summer Break Skill Make பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.